title is அவள். அவள் காந்தாமணி. அவள் அவள் காந்தாமணி. அவளை பெயர் சொல்லி அழைக்க பிறந்த முதல் பேரன் நான். அவளை பெயர் சொல்லி அழைக்க பிறந்த முதல் பேரன் நான். என்னை வீட்டிற்கு தூக்கி செல்ல மெடிஸ்கோப் வாசலில் காத்திருந்தாள் அவள். அவளை வீட்டிற்கு அழைத்து வர பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் முன்னே காத்திருந்தேன் நான். அன்று அவள் வென்றாள். இன்றோ நான் தோற்று போனேன். என்னை விட்டு, நம்மை விட்டு இறை அடி சென்றாள் அவள். அவள் அவள் ஒரு குழந்தை. உறவுகள் அவள் சுவாசம். பாகுபாடற்ற பாசம் அவள் சுபாவம். நேசிக்க தெரிந்த அவளுக்கு சபிக்க தெரியாது. சிரிக்க தெரிந்த அவளுக்கு எதையும் மறைக்க தெரியாது. I don't think there are any haters for Kanthamma. She is one beloved by everyone because she loves everyone unconditionally without any differences. அவள் ஒரு குழந்தை. அவள் அவள் ஒரு ரசிகை. அவளுக்கு நான் ஒரு சூப்பர் ஹீரோ, ஜோனத்தன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாப்பி, கீர்த்தி, ஜோனி மகாராணிகள். ஜோன்ஸ் பாசக்காரன், நோயில் கெட்டிக்காரன், ஜோ பொறுமைக்காரன். நன்மையை மட்டுமே, நல்லது மட்டுமே பார்க்க தெரியும் காந்தம்மாக்கு. அவள் போற்றாத புஷ்பங்கள் இல்லை, அவள் போற்றாத இயற்கையின் அழகில்லை. அவள் இறைவனை ரசிக்காத நாளும் இல்லை. அவள் ஒரு ரசிகை. யாரை பற்றி பேசினாலும் இறை நல்லது மட்டும்தான். And that's how she sees. அவள் பார்வை ஒரு அழகு. அவள் பார்வையின் she's just beautiful. அவள் அவள் சம்பூரணம். 4 அரசன்கள் ஒரு நிலா என சக்கரவர்த்தியுடன் அன்பு நிறைந்த திருமண வாழ்வு. அப்பாவின் மறைவுக்கு பிறகு 2 மகன்களுக்கு திருமணம், 2 பேர குழந்தைகள், ஒரு பேரனின் திருமணம், ஒரு கொல்லு பேத்தி. She was a blessing to everyone and she definitely had a blessed life. Praise be to God. திருச்சபை, சமூகம், உறவுகள் இவர்களை கட்டி காத்து பராமரித்து வளர்த்து பெருமை கொண்டாள் அவள். அவள் சம்பூர்ணம். அவள் அவள் உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்ற அந்த வெற்றிடம் நிரப்ப யாராலும் ஏதாலும் முடியாது, இயலாது. அவள் அவள் காந்தம்மா. I just tried to condense what made Kanthammani Kanthamma to everyone. I'll be missing her a lot.